புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் கைதிகள் நடனமாடியும் யோகா மற்றும் சிலம்பம் முறியடி என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு அசத்தினார்கள். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் தண்டனை மற்றும் விசாரணை ஆண் பெண் கைதிகள் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கைதிகள் நடனம், யோகா மற்றும் சிலம்பம் முறியடி, வாத்து பிடித்தல், கரும்பு தின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். போட்டிகளில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா, தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இதில் சிறை கைதிகளை மகிழ்விக்கும் வகையில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா குருக்கள் உமா மற்றும் மாதவி மாணவர்களின் பரதம் மற்றும் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை பழனிவேலு தலைமையிலான சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தின விழாவை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திருவள்ளுவர் தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார், நேரு என்கிற குப்புசாமி, ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு கோலப்போட்டி அருந்ததிபுரத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனியன் அருந்ததிபுரம் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் 4ஆம் ஆண்டு பொங்கல் தின விழா சிறப்பாக கோலப்போட்டிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்டு 80 போட்டியாளர்களின் கோலங்களை பார்வையிட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் மன்றத்தின் நிர்வாகிகள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வசந்த், அருண், அன்பு, புகழ், மணிமாறன், சாரதி, தனுஷ், சூர்யா மற்றும் பலர் உடனிருந்தனர். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த காமராஜர் கல்வி நிதியுதவி திட்டத்தில் 17 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வங்கிக் கணக்கில் அரசு செலுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு காமராஜர் கல்வி திட்டத்தின் கீழ் MBBS படிப்பிற்கு 2,25,000 ரூபாயும், பிடெக் படிப்பிற்கு 25,000 ரூபாயும், நர்சிங் படிப்பிற்கு 8,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கி வருகின்றது. இந்த திட்டத்தால் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி கனவு நனவாகி வருகிறது. வழக்கமாக காமராஜர் கல்வி திட்ட நிதி காலத்தோடு வழங்கப்பட்டுவிடும். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் புதியதாக சேர்ந்த மாணவர்களுக்கு காமராஜர் திட்டத்தின் கீழ் நிதி உதவி இன்னும் வழங்கப்படவில்லை. இத்திட்டத்தின் கீழ் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. குறிப்பாக கடந்த 2022ஆம் கல்வியாண்டில் சேர்ந்த இன்ஜினியரிங் உள்ளிட்ட மாணவர்கள் இறுதியாண்டிற்கு வந்துவிட்டனர். சில மாதங்களில் இறுதி செமஸ்டர் எழுதி படிப்பினையே முடிக்க உள்ளனர். ஆனால் இன்னும் காமராஜர் திட்ட நிதியுதவி கிடைக்காத சூழ்நிலையில் அவர்களுக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 2 செமஸ்டருக்குள் பணத்தை கட்டு, இல்லையெனில் இறுதியாண்டு செமஸ்டர் எழுத முடியாது என்று தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கடும் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். 60,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை திரட்ட வேண்டிய சூழ்நிலையில் பெற்றோர்களும் அலைந்து திரிந்து வந்தனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவின் பேரில் உயர்கல்வித்துறை சென்டாக் மூலம் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கு இப்பொழுது காமராஜர் கல்வி நிதியாக 17 கோடியை 3,398 மாணவர்களுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் அருகே ஆந்திர கிராமங்களில் சேவல் சண்டை, 5 லட்சம் ரூபாய் வரை பந்தயம். ஏனாமில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் அறைகள் நிரம்பின. 2 மடங்கு வாடகை வசூல். மதுபான கடைகளில் கூடுதல் விற்பனை. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில கோதாவரி ஆற்று பகுதியில் உள்ளது. இங்கு பொங்கல் விழா மகா சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா கொண்டாடப்படும் வரும் நிலையில் சேவல் சண்டை இல்லாமல் விழா நிறைவு பெறாது. ஏனாம் மற்றும் ஆந்திர மாநில எல்லை கிராமங்களில் கோதாவரி ஆற்றுப்படுகையில் சேவல் சண்டை இன்று நடைபெற்றது.
ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் தங்களது சேவல்களை கொண்டு வந்து சண்டையிட்டு வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளிச் சென்றனர். இந்த போட்டிக்கு மற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு ஒரு பக்கம் இருந்தாலும் பந்தயம் கட்டுவதற்காக கூடுபவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தனர். பந்தய தொகை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இந்த முறை 1000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பந்தய பணம் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சேவல் சண்டையுடன் மங்காத்தா, அட்டை பிரைஸ், வைராஜாவை, ரிங் பிரைஸ் என பல விளையாட்டுகள் நடைபெற்றன. அதேவேளையில் ஏனாமில் உள்ள அனைத்து ஹோட்டல்களிலும் ஏராளமான ஆந்திரவாசிகள் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இதனால் அனைத்து அறைகளும் முழுமையாக நிரம்பி உள்ளன. வழக்கமாக 2000 ரூபாய் வாடகை என்பது 5000 ரூபாய் என உயர்த்தி வசூலிக்கப்பட்டது. மேலும் ஏனாமில் உள்ள அனைத்து மதுபான கடைகளிலும் கூடுதலான விற்பனை நடைபெற்றது. போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து மூலக்குளத்தை சேர்ந்தவர் 1,13 லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்தார். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய விரும்பி சமூக வலைதளங்களில் தேடியுள்ளார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ட்ரேடிங்கில் முதலீடு செய்வது எப்படி திறமையாக சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதிக லாபம் தரும் ட்ரேடிங் நிறுவனங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளார். அதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். பிறகு அந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல தகவல்களை குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக 1,13,75,000 ரூபாயை முதலீடு செய்தார். அதன் மூலம் அவருக்கு வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது வருமான வரி, GST கட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதன் பிறகே மோசடி கும்பலிடம் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்தது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் நடந்த ஓவிய போட்டியில் VCC நாகராஜன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாகி VCC நாகராஜன் தலைமை தாங்கி போட்டியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருடமும் நமது சென்டரில் கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டுட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்களின் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது. என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர் மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர்தான் சுவாமி விவேகானந்தர். அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சிக்கு VCC கோகுல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சங்கத்தின் சார்பில் பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் நாட்காட்டி கேலண்டர் சங்கத்தின் சார்பில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பயன்படுத்திய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கம் சார்பில் இன்று வில்லியனூர் சுபமங்கலம் மினி ஹாலில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு பரிசுகள், நாட்காட்டி கேலண்டர் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கி உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் நாட்காட்டி கேலண்டரை வழங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்று உறுப்பினர்களுக்கான அனைத்து விதமான நலத்திட்டங்கள் வழங்கும் பொருட்களின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தார். சங்கத்தின் பொருளாளர் முருகன் என்கிற முரளி நிகழ்ச்சியில் அனைத்து விதமான ஏற்பாடுகளை கவனித்தார். இதில் சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு, நாட்காட்டி, கேலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். இந்த விழாவில் துணை செயலாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் சரவணன் மற்றும் சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மணவெளி தொகுதி பாஜக சார்பில் மாநில செயலாளர் ராமு தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி சார்பில் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் இருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இருசக்கர வாகனத்தில் நோனாங்குப்பம் வரை பேரணியாக சென்றனர். தொடர்ந்து நோனாங்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாநில செயலாளர் ராமு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதில் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து கிராமங்களில் இருந்தும் அவரது ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரி மணவெளி தொகுதியைச் சேர்ந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் வன்னியர் சங்க தலைவர் வடிவேல் தலைமையிலான அன்புமணி பிரிவினரும் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திருவள்ளுவர்
திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மணவெளி தொகுதி சார்பில் சபாநாயகர் செல்வம், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் சந்திப்பில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பாஜக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அரசு கொறடாவுமான ஆனந்தராமன் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் நாம் தமிழர் கட்சி சார்பாக தொழிற்சங்க நிர்வாகி ரமேஷ் தலைமையில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திருக்குறள் வாசிக்கப்பட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நூறடி சாலையில் ஆம்னி பஸ் எரிந்த விபத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் ஆம்னி பஸ் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான ஆம்னி பஸ் 13 பயணிகளுடன் புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு கடந்த 12ஆம் தேதி இரவு புறப்பட்டது. பஸ்ஸை டிரைவர் செந்தில்குமார் ஓட்டிச் சென்றார். நூறடி சாலை ரயில்வே மேம்பாலத்தில் சென்றபொழுது பஸ் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் இருந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் ஆவணங்கள் மற்றும் புதுச்சேரியில் இயக்குவதற்கான உரிமம் இல்லாமல் இருந்தது தெரியவந்தது. மேலும் பஸ் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக பஸ் உரிமையாளர் சந்திரசேகர், டிரைவர் செந்தில்குமார், கண்டக்டர் கணேஷ் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். அரியாங்குப்பம் வீரமகா காளியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கையை திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் வீரமகா காளியம்மன் கோவில் திருப்பணி நடந்து வருகிறது. நேற்று காலை கோவில் வெளியில் இருந்த உண்டியல் பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்த காணிக்கை 10,000 ரூபாய் திருடு போயிருந்தது. இது பற்றி கோவில் சேர்மன் பாலபாஸ்கரன் கொடுத்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் அப்பகுதியில் இருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நேற்று அதிகாலை 3 மணி அளவில் பைக்கில் வந்த 2 நபர்கள் உண்டியலின் பூட்டை உடைத்து காணிக்கையை திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோவிலில் திருப்பணி நடக்கும் நிலையில் உண்டியல் உடைக்கப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.